எல்லாம் வாங்கியாச்சு. என்னமோ நீ சமைக்கிற மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. என்னடா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு குத்தி காட்டுறியா? நானே அமுல் பேபி என்ன பார்க்க வரலன்னு கவலையில இருக்கிறேன். வெறுப்பே தகுறான். அமுல் பேபியா? அவர் எதுக்கு இங்க வராரு? சமைக்கிறதே அவனுக்காக தானடா. பாரா, அப்ப எங்களுக்கு இல்லையா? இல்ல. சத்யா கால் பண்றாங்க. என்னாச்சு சத்யா? போன் எடுக்கலடா. சரி விடு, எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தார்ல, அதான் டயர்டாக இருப்பார். வீட்டில் இருந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தோம். பாவம், ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. மாப்பிள விடுறா, உனக்கு தான் எதுவும் தெரியல. வீடு பக்கத்துல தானே இருக்கு, வண்டி இங்கேயே இருக்கட்டும், காலையில மெக்கானிக் வச்சு எடுத்துக்கலாம். இல்லடா, காலைல ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு, லேட் ஆயிடும். இப்பயே பாத்துடலாம். நீ மெக்கானிக் ஃபோன் பண்ணி கூப்பிடு. இவங்க எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க? மாப்பிள சத்யா ஃபோன் பண்ணுதுடா. இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் அட்டன் பண்ணல. அதுக்கு தான் ஒன்று கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அட்டன் பண்ணவா வேணாமா? நம்ம 2 பேருமே அட்டன் பண்ணலன்னா தப்பா நினைப்பாங்க. நீ அட்டன் பண்ணி பேசு. டேய், நான் ஏன் அட்டன் பண்ணலன்னு கேட்டா ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன்னு சொல்லு. சரி மாப்பிள. சொல்லுங்க சத்யா. டேய், எங்க இருக்கீங்க? நாங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையா இருக்கோம். ஏன்? இல்ல, அமுல் பேபிக்கு ஃபோன் பண்ணேன், அட்டன் பண்ணல. அதான் வீட்ல தூங்கிட்டானா என்னன்னு கேக்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இல்லங்க, உங்க கூட ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால நிறைய ஒர்க் பெண்டிங் ஆயிடுச்சு. அதான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஒர்க் டென்ஷன்ல போனை கவனிச்சிருக்க மாட்டான். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியா? சரி, முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு போவானா, சாப்பிடறதுக்கு இங்க வந்துருங்க. சாப்பிடவா? என்னங்க ஸ்பெஷல்? நான் சமைக்கிறதே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு என்னோட சமையல். கூட்டின்னு வந்துரு. நான் மாப்பிள சத்யா சமைக்குதான், வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுது. டேய், இன்னைக்கு முடியாதுன்னு சொல்றா, ஆஃபீஸில் வேலை இருக்கு. சத்யா, நான் இப்பதான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, எந்த ஆபீஸ்ல இருக்கிறீங்க நீங்க? சர்ச் பெல் சத்தம்லாம் கேக்குது. ஐயோ, கண்டுபிடிச்சாங்களே. அது வந்து ஆபீஸ்ல காத்து வரலன்னு ஜன்னலை திறந்தேன். பாருங்க, பக்கத்துல சர்ச் இருக்கா, அந்த சவுண்ட் கேட்டுருச்சு. ஏசி இருக்கிற ரூம்ல எந்த மடையாண்டா ஜன்னலை ஓபன் பண்றான்? உன்னாண்டதான் கேக்குறேன், சொல்லு. ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டனே. உண்மை தெரிஞ்சா ரவுடி பேபி மூக்கு மேலேயே குத்துமே. நான் என்ன பண்ணுவேன்? டேய், என்னமா வர முடியாதுன்னு சொல்லிட்டு போன் வைடா. டேய் இருடா, இவ வேற நேரங்காலம் தெரியாம சமாளிப்போம். என்னங்க நீங்க, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. சாமி மேல சத்தியமா ஆபீஸ்க்கு பக்கத்துல உள்ள சர்ச்சில் தாங்க பெல் அடிச்சது. சரி, எங்க வேணா மணி அடிக்கட்டும். நீ அமுல் பேபிய சாப்பிட கூட்டின்னு வர. ஐயோ, உன்கிட்ட நான் என்ன பேசினேன்? நீ அமுல் பேபி அந்த போனை கொடு, அவனாண்ட நானே சொல்லிக்கிறேன். இல்லங்க, அவங்கிட்ட இப்ப பேச முடியாது. குட்டுன்றல்ல. கொன்றுவீங்களா? மாப்பிள்ள, ரோடி பேபி உங்ககிட்ட பேசணுமா? போனை தரலனா எனக்கு கொன்றுவேன்னு சொல்றாங்க. பேசுடா. அதெல்லாம் முடியாப்படா.
அவங்க கொன்று வேண்டாங்க, இவனை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். ரவுடி பேபி, அவ உண்மையாவே பிஸியா தான் இருக்கா. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மாப்பிள்ள, சத்யா கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவோ சமாளிக்கிறேன், ஆனால முடியல. நீயே பிஸியா இருக்கேன்னு சொல்லிடுறா. ஏண்டா உன்னால ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்லி சமாளிக்க முடியாதா? டேய், நான் என்னடா பண்றது? சர்ச்சு பெல்லு காட்டி கொடுத்துருச்சு. நான் அப்படியும் ஜன்னலை திறந்தேன்னு சமாளிச்சேன். நம்ப மாட்டேங்குதே. போனை குடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குடா. நீயும் பேச மாட்டேங்கிற. அது அடை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நீ என்ன திட்டிக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்ணுவேன்? டேய், அமுல் பேபியை பக்கத்துலயே வச்சுன்னு பிஸியா இருக்கிறான்னு சீன் போடுறான் அவன். ஒழுங்கு மரியாதை அமுல் பேபியாண்ட போனை கொடுக்க சொல்லு. ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஓவரா போயிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் பிஸியா இருக்கேன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? சும்மா போன் கூட சொல்லிட்டே இருக்கீங்க. இதோ பாருங்க, இனிமே இந்த தேவையில்லாத என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் உங்களை லவ் பண்ணலங்க. இதோ பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் உங்களை லவ் பண்ணல. என்ன ஆளை விடுங்க. உங்க உயிரை காப்பாத்தாங்க நான் லவ் பண்றேன்னு போய் சொன்னேன். அதை தவிர உங்க மேல எல்லாம் எனக்கு லவ்வே வரல. நல்லா புரியுதா? சார் நான் மாக்கம் பேசுறேன் சார். சார் நான் மாக்கம் பேசுகிறேன் சார். என்ன சார் இப்படி அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டீங்க? இப்போ தான் சார் சத்யா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிட்டு வருது. இப்போ போய் சாரி தம்பி சார், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன்ல இருந்தேன், அதான் என்ன சொல்றேன்னு தெரியாம உளறிட்டேன். சார் சத்யாவுக்கு நான் மன்னிப்பு எடுக்கிறேன் சார். நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சத்யாவை நான் சமாளிச்சுக்கிறேன் சார். நீங்கள் இப்போதைக்கு வர வேணாம். ஏண்டா இத முதல் என்னடா சொல்றான் அந்த குலபுதம்? இல்லை சத்யா, புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களாம். காலைல கூட பேப்பர் வச்சு போயிட்டுன்னு வந்தாங்களே. ஆமா, கொட்டேஷனு. கொட்டேஷனு அது சம்மந்தமாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்களாம். வேலை முடிஞ்சோன்னே கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் அவன்கிட்ட பேசாமலாம் இருப்பார். பிஸியாக இருக்கிறதுனால தானே ஃபோன் அட்டன் பண்ணல. அவர் நிலைமையிலேருந்து யோசிச்சுப்பார் சத்யா. அண்ணே, என்னென்ன ஆச்சு? பெட்ரோல் பைப்ல அடைப்பு இருக்குப்பா. அடைப்பு இருக்கா? சரிண்ணே, ரெடி பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? அரை மணி நேரமா? 1 ஹவருக்கு மேல ஆகும்பா. 1 ஹவருக்கு மேல ஆகுமா? என்னப்பா இப்படி சாக்காய் பாக்குற? பிரிச்சு பார்க்க வேணாமா? சரிண்ணே, பாருங்க. மாப்பிள்ள, கார் ரெடியாவ 1 ஹவர் மேல ஆகுமா? அதுக்குள்ளேயும் சாப்பிட்டு வந்துருவோமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. டேய், இந்த பக்கத்துல ஒரு ஹோட்டலும் இல்ல. சரி, நீ ஒன்று பண்ணு, நீ இப்போ வீட்டில் சாப்பிட்டு வா. உங்க வீட்லயா? பக்கத்து தெருவில் தானே வீடு இருக்கு, போய் சாப்பிட்டு வா. உங்க வீட்ல என்னகிட்ட ஏர்லியா சாப்பிட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்ல, சாப்பிட வரணும்னா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும், அப்பதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. செட் ஆகாதுல்ல, அப்ப கம்முன்னு இரு. டேய், என்னடா பண்ற? பசியில பைத்தியங்கிட்ட புடிச்சிச்சா? உனக்கு வரல? வரல என்ன? மாப்பிள்ள, எங்கேயோ மீன் பொரிக்கிறாங்க மாப்பிள்ள. எனக்கு வாசனை வருது.
கூடவே அவிச்ச முட்டை பிரியாணி செய்யறாங்க மாப்ள. எனக்கு வாசனை வருது. வா சர்ச் பண்ணுவோம். வா. ஏண்டா மோப்பனாயே, பிரியாணி வாசனை வருது ஓகே, எப்படி அவுச்ச முட்டை வாசனை வரும்? எனக்கு வருது மாப்ள. வா போய் சர்ச் பண்ணுவோம். வா. டேய் வா. கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கடா. மாப்ள கார் எங்கேயும் போகாது. இங்கதான் பத்திரமா இருக்கும். நீ வா. வா. சொன்ன கே என்ன சொல்லுங்க சார். வண்டி ரெடி ஆனோன்னு ஃபோன் பண்ணுங்க. நான் இங்க பக்கத்துல தான் இருப்பேன். வா நீங்க மாப்ள. போயிட்டு வாங்க சார். நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிண்ணே வரேன். ஓகே சார். எங்க வருது? இங்க இருந்து தாண்டா ஸ்மெல் வருது. இங்க ஏதோ ஒரு வீட்ல தான் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இல்ல மாப்ள, ரோட்ல அக்கட சூடு. நம்ம ஏரியாவுல நமக்கு தெரியாம எவனோ புதுசா கடை போட்டிருக்கான். வா சாப்பிட்டு பாத்துருவோம். ஏண்டா மாப்ள, எப்படி நம்ம ஆளுங்களுக்கு இப்படி எல்லாம் மூளை வேலை செய்யுது? குட்டி யானையில குட்டி ஹோட்டல் போட்டிருக்கானுங்க. ஏண்டா உன்ன மாதிரி திண்ணி வண்டி இருக்கும் போது ஹோட்டல்ல வண்டியில என்ன வானத்துல கூட போடுவாங்க. வா. அண்ணே 2 பிரியாணி கொடுங்க. டேய் எதுக்கு 2? எனக்கு பிரியாணி எல்லாம் வேணா, நான் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன். அண்ணா ஒரு பிரியாணி. டேய் சும்மாறா. அண்ணே 2 பிரியாணி கொடுங்க. ரெண்டுமே எனக்கு தான். ஏண்டா நீ நாளைக்கெல்லாம் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவனே, நீ வாங்கி கொடுத்தா. ஆ? ஆ. அண்ணே சீக்கிரம் கொடுங்கண்ணே. இலையில அவங்க தண்ணி தெளிப்பாங்க. ரெண்டு பிரியாணி ஒரே பிளேட்ல. ஏண்டா நீ திருந்தவே தருவாங்கடா, உட்காரு. ஆனா உன கால விதி. இதான் ஆஃபீஸ் மீட்டிங்கா சார்? ஜன்னல்ல நல்லா காத்து வருது போலியே. ஆக்சுவலி இங்க பக்கத்துல கிளையண்ட் ஆபீஸ். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால ஐ காட் காட். அத ஃபோன் அட்டெண்ட் பண்ணி சொல்லாமே. ஏங்க என்னங்க நீங்க நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க? சர்ப்ரைஸ் யாராவது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா? ஓகே, நான் உன்னை சாப்பிட வர சொல்லத்துக்கு தான் ஃபோன் பண்ணேன். அது நீ சொல்லியா? இல்லையே. சொன்னங்க. சொன்னலடா. நீ சொல்லியே. சொன்ன நடந்து வரும்போது. சரி இதை விடுங்க. நீங்க எங்க உங்க டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க பாட்டுக்கு நைட்ல அதுவும் தனியா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் பேசும்போது மாதா கோயிலு பெல் சவுண்டு கேட்டுச்சு. நீ வீட்ல இருந்து பேசும்போது அடிக்கடி அந்த சவுண்டை நான் கேட்டுக்கிறேன். அதான் நீ ஆஃபீஸ்ல இல்ல வீட்ல தான் ஆகுற. ஆனா என்னாண்ட போய் சொல்ற. அது எதுக்குன்னு தெரிஞ்சுன்னு போலாம் தான் வந்தேன். ஐயோ துக்க மாட்டிட்டும் போல. செம ஸ்மார்ட்டிங்க நீங்க. கேக்குறாங்கல்ல சொல்றா. போய் சொன்னது நீ. அவனை கேக்குற? மாப்பிள்ளை காப்பாத்துறா. என்ன நீ மாட்டி விட்டல, அப்ப நீயே பேச மாட்டே. காப்பாத்துறா. நாங்க இட்ஸ் ஓகே. கூல். மறப்போம் மன்னிப்போம். விட்டுருங்க. தெரியாம சொல்லிட்டான். என் அமுல் பேபி சொல்றானேன்னு உன்னை விடுறேன். இல்ல அதே அமுல் பேபி சொன்னானுதான் நானும் பொய்ய சொன்னேன். சரி சத்யா, உங்களுக்கு என்ன இப்ப நம்ம சேர்ந்து சாப்பிடணும் அவ்வளவுதானே? வாங்க இங்கேயே சாப்பிடுவோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாமே இங்க இருக்கு. தம்பி அந்த மெனு கார்டு எடுத்துட்டு வந்து மேடம் கொடுப்பா. எனக்கு ஒன்றும் வேணாம். நீ ஃபோனை அட்டன் பண்ணலேன்னு தான் நான் வந்தேன். மற்றபடி நைட்டு சாப்பாடு இங்கே இல்லை.
ஏங்க வேற ஏதாவது ஹோட்டல் கூட்டு போறீங்களா? டேய் சும்மாறா. ஹோட்டலுக்கு இல்ல, வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு? கதிர் வீட்டுக்கு. வாங்க போலாம். மாப்பிள தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேங்க. என் கார் பிரேக் டவுன் ஆகி அங்க நிக்குதுங்க. அத எப்படியா ரெடி பண்ணி எடுத்துட்டு போனுங்க. வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தானே இருக்குது, ஒன்னும் ஆகாது. வாங்க. அது ஆ? வாங்க என்ன மாப்பிள என்ன மாப்பிள யோசிக்கிற? சத்யா ஆசையா கூப்பிடுதுல, ஏதோ ஸ்பெஷலா இருக்கும் போல இருக்கு. நமக்காக தானே ஆசைப்பட்டு சமைச்சிருக்காங்க, அப்படிதானங்க? ம். வா மாப்பிள போலாம். எதுக்கு யோசிக்கிற? வா வாடா வா. வாங்க சத்யா போலாம். உட்கார். டிவி பார்த்துனே இருங்க, ஒரு 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். ம், உட்கார். சார் வாங்க சார். சார் வந்துட்டீங்களா? ஆமாங்க. சரி உட்காருங்க, நான் இதோ வந்துடுறேன். சரிங்க. வாங்க சார். வாங்க சார், இப்பதான் வந்தீங்களா? குடிங்க சார். வேணாங்க வேணாங்க. என்ன மாப்பிள கல்யாண மண்டபத்துல வரவேற்கிற மாதிரி ஆளாளுக்கு வரவேற்கிறானுங்க. அங்க பாரு. வாங்க சார். சாரி சார், நானும் சத்யாட்டி எவ்வளோ சொல்லி பார்த்தேன், உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது வர முடியாதுன்னு. அதுக்குள்ள வீட்டு பக்கத்தில் உள்ள சர்ச் பெல் அடித்து நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. என்னாலையும் சமாளிக்க முடியல. பரவாயில்ல தம்பி சார். டேய், அங்க வெங்காயம் நறுக்கிறதுக்கு ஆள் இல்ல, இங்க என்ன வந்து பேசினிருக்க? வா 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 போடா. இதோ வந்துடுறாம பேபி. மாப்பிள ஆளாளுக்கு வந்து கவனிக்கிறத பார்த்தா விருந்து தடபுடலா இருக்கும் போல. ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான். அவள் பேபி என்ன சாப்பிடுற? அது சப்பாத்தி. ஓகேங்க. எனக்கு சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி. டேய் என்னடா? இரு மாப்பிள, சிக்கன் கிரேவி வித் ஸ்பைஸ் அதானே, நான் பாத்துக்கிறேன். எங்க 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 மாப்பிளைக்கு சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஸ்பைசியா வேணும், பார்த்து ரெடி பண்ணிருங்க. என்ன மாப்பிள ஃபீல் பண்ற? எப்படியும் நைட் டிஃபன் இங்க தான் முடிவாயிருச்சு. வயித்தை ஏமாத்தாம சாப்பிடுவோம் மாப்பிள. என்னங்க இது? சிக்கன் கிரேவி கேட்டா சில்வர் குண்டான் எடுத்து வந்திருக்கீங்க. சீர்வரிசை குடுக்கறதுக்கு. அதுக்குள்ளயா? முண்டம். இந்த மாவு பிசைஞ்சாதான் சப்பாத்தி ரெடி ஆகும். பிசைஞ்சு குடுக்குறியா? நானா? ஆனா இவன் மிஸ் பண்ணலையே. இங்க என்ன நடக்க போகுதோ தெரியாது.